உபாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உபாகமம் 14:29. அதான் உன் கை செய்யும் வேளையில் எல்லாம். இன்றைக்கு நமக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம், இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம், நம்முடைய உன் கை செய்யும் வேளையில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி, நாம் மெய்யாவே தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருப்போம் என்றால், தேவ சமூகத்தை விரும்புகிறவர்களாக இருப்போம் என்றால், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்றால் நம்முடைய சாப்பாட்டு குறைவில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அது கர்த்தருடைய பொறுப்பு. ஆனால் நம்முடைய ப்ராஸ்பரிட்டி இருக்குது பார்த்தீங்களா, நம்முடைய செழிப்பு என்பது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செழிப்பாக இருக்கணும்னு நாம் நினைத்தோம் என்றால் அது தேவனை தேட வேண்டும், தேவனை வாஞ்சிக்க வேண்டும். அவருடைய பிரசன்னம் நமக்கு முக்கியமான ஒரு தேவையாக இருக்கணும். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, சபையில் நம்ம எல்லா காரியங்கள்லையும் முக்கியமான ஆட்களாக காணப்பட வேண்டும். ஊழியத்தில் மாத்திரமல்ல, பொருளாதாரத்தில், எல்லாத்துலேயும் சபையில் நம்முடைய பங்கு கண்டிப்பாக என்ன செய்யணும், இருக்கணும். ஹல்லேலூயா. அப்பொழுது பைபிள் சொல்லுகிறதில்ல, உன் கை செய்யும் வேலை. நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பரதேசி, திக்கற்றவர்கள், லேவியர் எல்லாருக்கும் என்ன செய்யணுமா, நாம் உதவி செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. லேவியன் என்றால் ஊழியக்காரங்க, இன்னும் பரதேசி, திக்கற்றவர் நமக்கு தெரியும். பரதேசிகள், திக்கற்றவர்கள், இவங்க எல்லாம் நமக்கு தெரியும். ஆதரவில்லாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யணும், ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்யணும். குறிப்பாக நாம் சபையில் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு கணக்குப்படி பார்ப்போம் என்றால், சபையில் நாம் நம்முடைய பங்கு எல்லாவற்றிலும், நான் சொல்கிறது வெறும் பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல, ஊழியத்திலே ஆகட்டும், நம்முடைய எல்லாவித காரியங்களிலும் நம்முடைய பங்கு முக்கியமாக இருக்க வேண்டும். இருக்கும்போது இந்த வசனம் சொல்லுகிறபடி, உன் கை செய்யும் வேளையில் எல்லாம் உன் தேவனாகி, நாம் எதை தொடுகிறோமோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்கப்படும். விசேஷமாக தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. எப்பொழுதும் நாம் வேத வசனத்தை வாஞ்சிக்கிறதே அது தேவ பிரசன்னம் தான். வேத வசனத்தை நீங்கள் அதிகமாக படித்து பாருங்கள், உங்களுக்குள்ள தேவ பிரசன்னம் அதிகமாக இருக்கிறத உணர்வீங்க நீங்கள். அல்லேலூயா. நான் ஆராதனை வேளையில் சொன்ன பார்த்தீங்களா, தேவ பிரசன்னத்தை ஆண்டவர் நமக்குள்ளே ஊற்றிட்டார். தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே வந்துட்டு, ஆனால் அதை உணர்வது தான் இன்றைக்கு நாம் தேவ பிரசன்னம் என்று சொல்லுகிறோம். அதை என்ன செய்யணும், நாம் உணரணும். அப்போ அந்த உணர்வை தேவனிடத்தில் கேட்கணும். அவர் சொல்கிறார்ல சங்கீதக்கு, உணர்வுள்ள இருதயத்தை தாரும் அப்படிங்கிறார். அந்த உணர்வு, தேவன் என்னை நிரப்புகிறார், அவருடைய பிரசன்னம் இப்பொழுது எனக்குள்ள அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அதுக்காண்டி எப்போதுமே நாம் தேவ பிரசன்னத்தை உணர முடியும்னு சொல்ல முடியாது. தேவ பிரசன்னத்தை உணர முடியாதனால தேவன் நம்மோடு கூட இல்லைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் நாம் அடிக்கடி தேவ பிரசன்னத்தை உணர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது நம் கை செய்கிற எல்லா வேளையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் காணப்படும். ஆமென். எதை தொடுகிறோமோ தொட்டால் துளங்கும் என்று சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எதை தொடுகிறோமோ அதை கர்த்தர் துளங்க செய்வார், விளங்க செய்வார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை அதிகமாக வாஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். தேவ சமூகத்தில் அதிகமாக காத்திருக்கிறவர்களாய், இந்த வேத வசனத்தை அதிகமாக நாம் இதில் தியானிக்க, வாசிக்க, இதை மனப்பாடம் செய்ய, இப்படியாக வேத வசனத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க தேவ பிரசன்னத்தை அதிகமாக வாஞ்சிக்க நம்முடைய கை செய்யும் வேலையிலெல்லாம் தேவனாக கர்த்தர் என்ன செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். எதை தொட்டாலும் கர்த்தர் ஆயிரமாய், லட்சமாய், கோடியாய் பெருக பண்ணுவாருங்க. அல்லேலூயா. நம்ம கோடிக்கணக்கான வருமானங்களை பார்க்குறவரெல்லாம் மாறுவோம். அல்லேலூயா. தைரியமாக நம்ம சொல்லணும், நான் கோடியை பார்ப்பேன். ஆமென். சொல்லுங்க பார்ப்போம். கையை வைத்து சொல்லுங்க எல்லாரும் சத்தமாக, விசுவாசத்தோடு, நான் கோடியை பார்ப்பேன், கோடிகளை பார்ப்பேன். ஹல்லேலூயா. எனவே இந்த நாளில் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், உன் கை செய்யும் வேளையில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவன் திட்டமாய் என்னோடு கூட சொன்ன வசனம், இதை விசுவாசிக்கிறவங்க நீங்கள் பாக்கியவான்கள்,
நிச்சயமாகவே இதன்படியே தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பது என்பது அது சாதாரணம் அல்ல, மனுஷன் ஆசீர்வதிப்பது போல் அல்ல. ஆண்டோடைய ஆசீர்வாதம் அது எப்பொழுதுமே அது பிரம்மாண்டம் தான். ஆமென், அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெரியுமா, ஒரு சின்ன கதை. ஒரு பையன் கடைக்கு போய் கடைக்காரன்டத்தில் சாக்லேட்டு கேட்டான். அப்போது சும்மா சாக்லேட் கேட்கல, அவன் பார்த்துட்டே இருந்தான். உடனே கடைக்காரர் என்ன சொன்னார், என்னப்பா சாக்லேட் வேணுமா? ஆமாம் சாக்லேட் வேணும், எடுத்துக்கோ அப்படின்னாரு. உடனே அவன் சொன்னான், இல்லை நீங்களே எடுத்தாங்க. நீ எடுத்துக்கப்பா சும்மா. இல்லை நீங்களே எடுத்தாங்க. உடனே அவர் எடுத்து கொடுத்தாரு. ஏன்பா என்ன எடுத்துற சொன்னேன்னு கேட்டால் அவன் சொன்னான், இல்லை நீங்கள் உங்கள் கை பெருசு, நீங்கள் எடுத்துருந்தா அதிகமாக இருக்கும், அதனால தான் சொன்னேன் அப்படின்னாலாம். அதே போல் தேவன் மனுஷன் ஆசீர்வதிக்கிறது போல ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. ஆபிரகாம் ஒன்றுமில்லாமல் தன்னுடைய இடத்துலேருந்து போனான். ஆனால் அவனை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவன் செல்வ சீமானாய் மாறினானான். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் ஆபிரகாம் பாருங்க, ஈசாக்கு பாருங்க, யாக்கோபு பாருங்க, இவங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம், குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் அவருடைய நிலைமை தலைகீழ மாறிட்டு, பரதேசியாக வந்தவங்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்தார், பஞ்சமான தேசத்தில், ஈசாக்கு பஞ்ச தேசத்தில் இருந்தான். கர்த்தர் அவனை என்ன செய்தாராம், அவன் எகிப்துக்கு பஞ்சத்தினால போகணும்னு நினச்சானா, நீ இருக்கிற இடத்துல நான் என்ன செய்வேன் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அதே போல் நாம் இருக்கிற இடம், நம்ம இந்த வீடு ராசி இல்லை, அந்த இடம் ராசி இல்லை, கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னா வேற விஷயம். ஆண்டவர் சொல்லுவார், நீ இந்த இடத்துல இருக்க வேண்டாம், நீ கிளம்பு அப்படிம்பாரு, அது வேற. ஆனால் ராசி இல்லை அப்படிங்கிற, ராசி இல்லாத இடத்த நாம் ராசியாக மாற்றுகிறவர்கள். அல்லேலூயா. அதிர்ஷ்டம் இல்லை என்று சொல்லுகிற இடங்களில் நாம் போய் உட்காந்து அதை அதிர்ஷ்டமான இடமாய் மாற்றுகிறவர்கள். ஏன்னா உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. ஆமென். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இது நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 132 சங்கீதத்தில் அதுக்கப்புறம் உள்ள வசனத்தை பூரா பார்த்தீங்கன்னா அது தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள். 132 சங்கீதத்தில் நீங்கள் வாட்சி பாருங்க. நான் நினைக்கிறேன் 8ஆம் வசனத்துக்கு அப்புறம் நினைக்கிறேன், கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி விரும்பினார். இது என்னென்னைக்கு எத்தனை வசனத்திலேருந்து? 13லேருந்து. சாரி, சொல்லுங்க. விரும்பினார், வாசம் பண்ணுவேன், திருப்தியாக்குவேன், உடுத்துவேன், கம்பீரம், வல்லமை, சந்ததியின் ஆசீர்வாதம், வெட்கம், சத்துருக்களுக்கு வெட்கம், நமக்கான உயர்வு. அல்லேலூயா. நம்மளர் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் தலையில் கை வச்சு, ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா, உன் கை செய்யும் வேளையில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை போல அல்ல, உம்முடைய ஆசீர்வாதம் அது மிகுதியானது, அது சிறப்பானது, அது செழிப்பானது. கர்த்தாவே, இந்த வாக்குத்தத்தத்தை உன் கை செய்யும் வேளையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்கிற இந்த வாக்குத்தத்தத்தை நான் எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் சந்ததிக்கு, என்னுடைய சபைக்கு, சபையின் பிள்ளைகளுக்கு, சபையின் குடும்பங்களுக்கு சொந்தமாக்கி கொள்கிறேன் ஐயா, இயேசுவின் நாமத்தில். ஆமேன். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். இந்த நாள் சொன்ன வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையின்படி உன் கை செய்யும் வேளையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னபடி கர்த்தாவை நாங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நிரம்பிட்டு ஆண்டவரே, ஒருவேளை எங்கள் கண்கள் காணாமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் நிரப்பப்பட்ட மனிதர்களாக தான் இருக்கிறோம். இங்கே உம்முடைய ஆவியினால், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோம். கர்த்தர் அவதியுமே ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே